தூங்கிடுவான். இந்த பையனை கொண்டு போயிட்டு அந்த ஆயுர்வேத வைத்தியசாலையில ஒரு டிஷ் ஃபுல்லா மஞ்சள் தூளை போட்டு அதுல உப்பு தண்ணியை ஊத்தி கலப்பி ஒரு பெயிண்ட் பிரஷ்ல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. எப்படி அந்த நேரத்துல எஸ் வளைக்கிறார், கொஞ்சம் போடுறீங்களா? அப்படி அடிக்க பொழுது அந்த பையனுடைய மூளை சோர்ந்து போய் நித்திர பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் நின்று அவனை வீட்டுல கொண்டு விட்டாச்சு. மஞ்சள் தூள் அப்படியே காஞ்சிருச்சு. காலில் ஓடுன தண்ணி வீட்டை வெள்ளத்தான் காலில் ஓடுன தண்ணி நின்று அவன் அப்படியே உப்பி வீங்கி இந்த மாதிரி ஒரு தடிப்பமான உருவமா வந்து மயங்கின நிலையில வீட்டுல வெளியில கிடந்தான். 81, 82, 85, 86, 87 காலத்துல நமக்கு தெரியும் நாட்டினுடைய சூழல் எப்படி இருந்துச்சு. இது ஒரு சரித்திர உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பையன் மயங்கி கிடந்தான். அவனுடைய கட்டில் ஒரு சாக்கு, அவனுடைய பெட்ஷீட் இன்னொரு சாக்கு. அவ்வளோ ஏழை. ஒரு சவுக்காய், ஒரு ராபு கிழங்கு அவிச்சு சாப்பிடுறதுக்கு இல்ல வறுமை. பட்டினியோ பட்டினி. ஆசைக்கு கூட கருவாடு, மீன், முட்டை, இறைச்சி, கோழி சாப்பிட வழி இல்லை. ஒண்ணு வறுமை. 2வது பேர்பட்ட சாமான்களை சாப்பிட்டு அரிப்பு ஏற்பட்டு சொரிஞ்சி காலெல்லாம் அப்படியே ஓட்ட ஓட்டையா வந்துடும். மரணத்தை பார்த்து இந்த பையன் அழுது புலம்பி இந்த மாதிரி செல்வத்துல ஒருத்தன் தான் வாழணும்னு ஆசை, ஆனா வாழ்க்கை இல்லை. வாழணும்னு பெரிய ஒரு அவா, ஆனா வாழ்றதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. வாழ்க்கையில சில்பால் அடிக்கணும், பசங்களோட விளையாடணும், ஓடணும், ஆடணும், எல்லாம் பண்ணணும், பெரிய கனவு. நானும் இந்த சமுதாயத்துல ஒருத்தனா வாழணும்னு அந்த பையனுக்கு ஒரு ஆசை. யாரும் அவனை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அவனுடைய கால்கள் இருந்த அந்த துர்நாற்றம் அவனை துரத்துனுச்சு. ஒரு 2 கிலோ தக்காளி பழம், சிகந்த பழத்தை வாங்கி வந்து 4 நாளா வெட்டி அப்படியே ஒரு கண்மண்ணுக்கு வச்சிங்கன்னா சிகப்பு கலரோட அந்த பச்சை விதை எப்படி தோற்றம் கொடுக்கும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பாருங்க. அப்படிதான் அந்த பையன் ஒரு கால்ல முழங்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் குறைஞ்சது 2500 ஓட்டைகள், துவாரங்கள் காணப்பட்டுச்சு. அதுகள் வழியாக அந்த தண்ணி வட்டிஞ்சு காலம் செல்ல கொடுத்த சில மருத்துவ முறைமைகள், சில மருந்துகள் அவனுடைய நிறத்தை கண்ணங்கரேர்னு மாத்துனுச்சு. அப்படியே அநேக மருந்துகள். இது பல வருஷமா நடந்த ஒரு பெரிய போராட்டம். இது ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை கூட ஸ்வீட்டா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பையன் அப்பாவுக்கு 5 சகோதரங்க, அம்மாவுக்கு 7 சகோதரங்க. அந்த பையன் தான் அந்த குடும்பத்தினுடைய வாரிசு. ஒரு பையனை, ஒரு பிள்ளைய அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவன் நோய் உனக்கு தொத்திரும், அது ஒரு கேவலமான நோய், அவன் கிட்ட போகாத, அவன் ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன் சொல்லி ஒதுக்கி ஓரத்துல போட்டு வச்சுட்டாங்க. சாப்பாடு இல்ல ஒரு பக்கம், நல்ல உடுத்துன உடுப்பு கிடையாது, கால்கள்ல பாதணி செருப்பு போட முடியாது. ராத்திரியில எழும்பி இந்த பையனுக்கு தூக்கம்ன்றது கிடையாது. இவனோட இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? எஸ், உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க தானே? ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க அம்மாவா இருக்கணும். தம்பிமாருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க அப்பாவா இருக்கணும். நேத்து நாங்க மஸ்கலிக்கு வரைக்கல இந்த தம்பி என்னோட சர்ச்சில் உள்ள பையன் 15 வயசு, இவனோட கிளாஸ்மேட் பொம்பளை புள்ள தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போச்சு நேத்து. 15 வயசு. ஏன்? பெஸ்ட் ஃப்ரெண்டு சரியில்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை நம்ம பிள்ளைகளுக்கு. நான் தான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைக்கு அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், அப்பா பயல்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அந்த பிள்ளை 15 வயசு பிள்ளைக்கு வீட்டுல அன்பு கிடைக்காம யாரோ ஒருத்தன்ட்ட அன்பு பார்க்க போய் நேத்து தூக்கு போட்டுட்டு செத்து போச்சு. ஹோல்ப்ரூக் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை. அந்த பையன் 15 வயசுல அவன்ட்டு ஃப்ரெண்டு யாரு தெரியுமா? மாத்திரம்தான் அவன்ட்டு ஃப்ரெண்டு. அவன் காலில் ஊத்துன தண்ணி அடிச்ச நாத்தத்துக்கு மட்டும்தான் அவன் பக்கத்துல இருந்துச்சு. ஏசுன்னா யாருன்னு தெரியாது, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, நல்ல சாப்பாடுன்னா என்னன்னு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ்னா யாருன்னே தெரியாது, கூட பிறந்த சகோதரம் கூட இல்லை. எல்லா சாமியும் வேண்டியாச்சு, எல்லா தெய்வத்துக்கு பின்னுக்கும் போயாச்சு. டாக்டர் சொன்னது தான் நடந்துச்சு, இவனை இனிமே காப்பாற்ற முடியாது. நடுராத்திரியில
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். நடு ராத்திரியில் அந்த பையன் சிலுவே இயேசுவே எனக்கும் வாழணும்னு ஒரு ஆசை, என்னால வாழ முடியல, என் கண் முன்னுக்கு மரணம் தெரியுது, என் காலை வெட்ட போறாங்க, 2 காலையுமே. நான் எப்படி வாழ போறேன்? நடு ராத்திரிகள்ல எழுப்பி இந்த பையன் அழுது 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 அழுது, இயேசுவே எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், இயேசுவே எனக்கு ஒரு ஜீவியம் வேணும்னு அழுது ஜெபம் பண்ணுனத இயேசு கேட்டாரு. அன்றைக்கு யாரோ 2 பேர் அந்த பையனை தேடி வந்து அவனுக்காக உபகாரம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த அன்புதான் இன்னைக்கு மஸ்கெல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைக்கு உங்க மேல ஒரு அன்பு ஏற்பட்டு, இந்த தோட்ட மக்கள், இந்த வாலிப தங்கச்சி தம்பிமாருக்கு ஒரு வாழ்க்கை, இந்த செல்வங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணும்னு சொல்லி இவங்க இங்க வந்திருக்கிறாங்க. 5 நாள் ஜெப கூட்டம் ஒண்ணுக்கு இந்த பையனை அழைச்சிட்டு போனாங்க. 5 நாட்கள் முடிஞ்சு பார்க்கும் பொழுது அவன் காலில் ஓடுன தண்ணி நின்று இருந்துச்சு. அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்துச்சு. அவனுக்கு ஒரு புது யுகம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புள்ளியில ஆரம்பிச்சிச்சு. அந்த புள்ளி அப்துல் கலாம் சொன்னாரு, உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமா இருந்தாலும் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும்னு சொல்லி அந்த பையனுடைய வாழ்க்கையை இயேசு தொட்டு சுகப்படுத்தி இன்னைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா உங்க முன்னுக்கு என்னைய கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு. அது நானா, வேற யாருமே இல்ல. என் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு தரிசனம் தான். என்ன போல ஏழைகள், என்ன போல தோட்ட மக்கள் கஷ்டப்படுற வாலிப தம்பி தங்கச்சிகளை உருவாக்கணும், அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை கொடுக்கணும், அவங்க நல்லெடுத்து கொண்டுட்டு வரணும். அந்த மனசை எனக்கு கொடுத்தது இயேசு. ஒரு நேரம் சோத்துக்காக அழுத வேணாம், ஒரு நல்ல கலிசனுக்காக, சேட்டுக்காக. என்னுடைய ஓலைவல் காலத்துல கூட நான் ஒரு பொம்பளை பிள்ளோட்டு சப்பாத்து போட்டு, யாரோ ஒரு உங்க மஸ்கலி ஏரியாவில இருந்த ஒரு சூப்பரிண்டனுடைய மகன், அவன் போட்டுட்டு கலட்டி வீசின ஸ்கூல் வெள்ளை ட்ரௌசர் போட்டு படிச்ச வேணாம். ஒரு நேரம் சோறுனா, கோழி இறைச்சி மீன் முட்டுனா என்னன்னு தெரியாம வளர்ந்த வேணாம். ஆனால் இயேசு என் வாழ்க்கையில இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருக்கிற இல்லைன்னு சொன்னா அதுக்கு அளவே இல்லை. என்னை எவ்வளவு டொப்புக்கு கொண்டுட்டு வரணுமோ அந்த இடத்துக்கு இயேசு கொண்டு வந்தாரு. அன்றைக்கு எருசலேம்ல இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு இருள், இப்பேற்பட்ட கண்ணீர், துன்பம், அவமான, நிந்தன, வேதனையில இருந்தாங்க. என்ன பெத்த எங்க அப்பா அம்மா, என் அம்மாவை பத்தி சொல்லணும்னா, என் அப்பா தைல தோட்டத்துல காத்து செட்டினவர். எங்க அம்மா குழந்தை எடுத்து போட்டுட்டு கொஸ்லாந்தைக்கு வரும் என்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு, இன்னைக்கு எங்க அம்மா எப்பா என்னோட இருக்கிறாங்க உயிரோட. அவங்க 2 பேரும் என் சொத்து. என் அம்மா எனக்காக எத்தனையோ நாள் ஃபர்ஸ்ட்ல அந்த டவுன் பேமெண்ட்ல படுத்து தூங்கி இருக்கு. வீட்டுக்கு போக அந்த ஊர்ல பஸ் கிடையாது, எங்க அம்மாட்ட பணம் கிடையாது. குழந்தை எடுத்து போட்டுட்டு நடந்து சாப்பாடு கட்டிட்டு ஒரு 22 கிலோமீட்டர். அன்பான தம்பிமாரே, தங்கச்சிமாரே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். நீ சாகத்தட்டி உங்க அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோ. அவங்கள கண்ணீர் சிந்த விட்டீங்கன்னா உங்க யாருக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த அம்மாவெல்லாம் கூட தூக்கி 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 இங்க இருக்கிற எல்லா அம்மாமாருமே அப்பா அம்மாருமே சுரண்டி மம்பட்டி கத்திய தூக்கிட்டு போயிட்டு மலையில கஷ்டப்பட்டு உன்னை எல்லாம் பெற்று வளர்த்துருக்குறாங்க. படிச்சவங்க அப்பா அம்மா உதறி சொல்லிட்டு போயிடாதீங்க. யாரோ ஒருத்தன் காட்டுற, யாரோ ஒருத்தி காட்டுற அன்புக்கு பின்னுக்கு இந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் செஞ்சுட்டு போனீங்கன்னா இந்த முகங்கள் பாருங்க, செல்வம் அடிக்கிற முகங்கள் கருகி போயிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு தேயிலை காட்டுல கிடந்து அந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க.